மாயாவும் அர்ஜுனும் அற்பமான ஒன்று குறித்த சூடான வாதத்திற்கு பிறகு வாரங்களில் பேசவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் தவறவிட்டனர். ஆனால் மன்னிப்பு கேட்க மிகவும் பிடிவாதமாக இருந்தனர். ஒரு பிற்பகல் மாயா தனக்கு பிடித்த கபேவுக்குள் நுழைந்து உறைந்தார். அர்ஜுன் அவர்களின் வழக்கமான மேஜையில் உட்கார்ந்திருந்தார். ஒரு கப் காஃபி மற்றும் அவருக்கு முன்னால் ஒரு கேக் துண்டு. அவர்களின் வழக்கமான ஆர்டர். தட்டுக்கு அடுத்து ஒரு சிறு நோட்புக் இருந்தது. இது அட்டைப்படத்தில் எழுதப்பட்ட குறிப்பு. மன்னிக்கவும். மாயா தயங்கினான். ஆனால் ஆர்வம் அவளுக்கு நன்றாகவே இருந்தது. அவள் நோட்புக்கை எடுத்து திறந்தாள். அவள் எப்போதும் மிகவும் சத்தமாக சிரித்தாள். அவள் அவனது தட்டிலிருந்து பொரியல்களை எப்படி திருடுவாள், அவனை எப்படி உற்சாகப்படுத்துவது என்று அவளுக்கு எப்போதும் தெரியும். மாயா மேலே பார்த்தான். அவள் கண்கள் தவறாக. அர்ஜுன் மோசமாக புன்னகைத்து, நண்பர்கள். அவள் தலையாட்டினாள். உட்கார்ந்து கேக் தட்டை அவனை நோக்கி தள்ளினாள். எந்த சண்டையும் அவர்களின் நட்பை இழக்க தகுதியற்றது என்பதை உணர்ந்து அவர்கள் காஃபியை பார்த்து சிரிப்பதன் மூலம் கதை முடிகிறது. செய்தி: சில நேரங்களில் ஒரு எளிய சைகை நட்பின் ஆழமான பிளவுகளை கூட சரி செய்ய முடியும்.